Design a sequential circuit with 2 JK flip-flop A and B and 2 inputs E and F. If E is equal to 0, the circuit remains in the same state regardless of the value of F. When E is equal to 1 and F is equal to 1, the circuit goes through the state transition from 0, 0 to 0, 1, 0, 1 to 1, 0, 1, 0 to 1, 1, back to 0, 0 and repeats. When E is equal to 1 and F is equal to 0, the circuit goes through the state transition from 0, 0 to 1, 1, 1, 1 to 1, 0, 1, 0 to 0, 1 and back to 0, 0 and repeats. This is your question. Here we have to design a synchronous sequential circuit using JK flip-flop. So question liye 2 flip-flops கொடுத்துட்டாங்க, name A and B, 2 JK flip-flop A and B. Get 2 inputs E and F. So inputs அப்படினா there is 4 possible combinations. 0 0 இருக்கலாம், 0 1 இருக்கலாம், 1 0 இருக்கலாம், 1 1 இருக்கலாம். And என்னுடைய problem statementல if E is equal to 0, the circuit remains in the same state regardless of the value of F. F எப்பனவா இருந்தாலும் சரி, E 0 ஆயிடுச்சு அப்படினா circuit அதே ஸ்டேட்ல retain ஆகணும். இப்போ E 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா first ரெண்டு combinationல E 0. So whatever may be the value of F, F என்னவெனா இருந்தாலும் circuit வந்து same stateல maintain ஆகணும். So 0 0 0 1 இந்த ரெண்டு input combination வந்தும்போதும் உங்களுடைய circuit same எந்த ஸ்டேட்ல இருக்கோ அதே ஸ்டேட்ல maintain ஆகணும். இதுதான் first condition. Next பார்த்தீங்கன்னா E1 F1 ரெண்டு இன்புட்டும் 1 அப்படின்னா ஸ்டேட் டிரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 0லேருந்து 0 1, தென் 0 1லேருந்து 1 0, 1 0லேருந்து 1 1, தென் 0 0 மூவ் ஆகணும். இப்போ இந்த கண்டிஷன் E1 F1 அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட் டிரான்சிஷன் எப்படி இருக்கணும்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் 0 0, தென் இட் கோஸ் டு 0 1. 0 1 இருந்ததுன்னா இட் மூவ்ஸ் டு 1 0, 0 1 டு 1 0, 1 0 இருந்தது அப்படின்னா 1 1, தென் 1 1 இருந்ததுன்னா 0 0. இதுதான் ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபார் இன்புட் 1 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் E1 F0, அதாவது இன்புட் 1 0. ஸோ இந்த கண்டிஷனில் உங்களுடைய சர்க்கியூட் டிரான்சிஷன் எப்படி இருக்கும், ஸ்டேட் டிரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 0 ப்ரெசன்ட் ஸ்டேட்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் 1 1, ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 1 அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 0, ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 0, தென் நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் 0 1, 0 1, தென் it back to 0 0. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணிப்போம். இந்த ப்ராப்ளத்துலேயே கொடுத்துட்டாங்க 0 0 1 1 1 0 0 1. ஸோ 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ட்ரா தி ஸ்டேட் டயக்ராம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 இன்புட்ஸ் 0 0வாக இருந்தது அப்படின்னா EF ரெண்டும் 0 0வாக இருந்துச்சு அப்படின்னா சேம் ஸ்டேட்டில் ரிட்டைன் ஆகணும். தென் 0 1 அப்படின்னாலும் என்னோடய இன்புட் 0 1 அப்படின்னாலும் சேம் ஸ்டேட் தான். ஸோ 0 1. நெக்ஸ்ட்டு 1 0 என்னோடய இன்புட் 1 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் டிரான்சிஷன் எப்படி இருக்கணும் 0 0லேருந்து 1 1. ஸோ 0 0லேருந்து 1 1 when the input is 1 0, 1 1லேருந்து 1 0 when the input is 1 0, then 1 0 to 0 1 input is 1 0, then 0 1 to 0 0 and the input is 1 0. நெக்ஸ்ட்டு 1 1 இன்புட் 1 1 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் டிரான்சிஷன் இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். 0 0லேருந்து 0 1, தட் இஸ் ஹியர். உங்களோட இன்புட் 1 1னா 0 0லேருந்து 0 1, 0 1 to 1 0, 0 1 to 1 0 when the input is 1 1, 1 0 to 1 1, 1 0 to 1 1. ஸோ ஆரோ மட்டும் கரெக்டாக போடணும். 1 1 to 0 0,
ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டேட் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டயக்ராம்லேருந்து ஸ்டேட் டேபிள் எழுதிடலாம். ஸோ ஸ்டேட் டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் ரெப்ரசன்ட் த ப்ரெசன்ட் ஸ்டேட். இங்கே 2 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெசன்ட் ஸ்டேட்டை A and Bன்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டை நான் 4 காலம்ஸாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். 2 இன்புட், அதனால் 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 காலம் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு. இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராமில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டேட் டேபிள் எழுதிடலாம். ப்ரெசன்ட் ஸ்டேட், there is 4 states 0 0 0 1 1 0 1 1 already given in the problem. So next state EF 0 0. So condition படி பாருங்க, EF 0 0 நாலும் சரி 0 1. இந்த ஆரோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்புட், தட் இஸ் E and F. இங்கே ஸ்டேட் அப்படிங்கிற இந்த சர்க்கிள்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது ஸ்டேட். ரெண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் EF 0 0. EF 0 0வாக இருந்தாலும் சரி 0 1ஆக இருந்தாலும் சரி கண்டிஷன் என்ன, இட் ஷுட் ரிமைன்ஸ் இன் தி சேம் ஸ்டேட். இப்போ EF 0 0 காலத்தில் ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0னா நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் ஆல்சோ 0 0. 0 1னா 0 1, 1 0 1 0, 1 1 1 1. Same EF is equal to 0 1 na it remains in the same state. So present state 0 0 na new 0 0 0 1 0 1 1 0 1 0 1 1 1 1. Next 1 0, if your input is 1 0, இப்போ நம்ம 1 0 அப்படின்னா 0 0ல இருந்து 1 1. So present state 0 0 na next state is 1 1. 0 1 1 0 na it moves to 0 0. 0 1 1 0 na it moves to 0 0. Next 1 0 1 0 na it moves to 0 1. So 0 1. Next 1 1 1 0 it move to 1 0. So 1 0 na again 1 0. Then 1 1 input is 1 1 அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. 0 0 input is 1 1, then it goes to 0 1. இங்க 0 1. Next 0 1 0 1 input is 1 1, then it move to 1 0. So இங்க 1 0, then 1 0 1 0 input 1 1, then it move to 1 1. So 1 1, then 1 1 input is 1 1, it goes to 0 0. So நீங்கள் ஸ்டேட் டயக்ராம் பார்த்து நீங்கள் ஸ்டேட் டேபிள் ஃபில் பண்ணாலும் சரி, அல்லது ஈஸியாக இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஃபில் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்து 0 0 0 1 உங்களுடைய இன்புட் 0 0 0 1 ஃபஸ்ட்டு 2 காலம். இந்த 2 காலத்தில் ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதே தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும். பிகாஸ் when E is equal to 0 your circuit remains in the same state. ஸோ E0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 காலத்தில் இருக்குது. அதனால் இந்த 2 காலத்தில் என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 1 0 இங்கே நம்ம எழுதி வச்சுட்டோம். 1 0னா 0 0னா 1 1 அதுதான் எழுதியிருக்கேன். 0 0னா 1 1 1 0 then 0 1 1 0 next state is 0 1 0 1 next state is 0 0. ஸோ 0 1னா நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் 0 0. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் டயக்ராம்லேருந்து நீங்கள் ஸ்டேட் டேபிளை டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ நம்ம ஸ்டேட் டேபிள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் யூ ஹாவ் டு டெரைவ் தி எக்ஸிடேஷன் டேபிள். அண்ட் இங்கே அவுட்புட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம இந்த ஸ்டேட் டேபிளில் அவுட்புட்டோட காலத்தை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸிடேஷன் டேபிள் எழுத போகிறோம். ஸோ எக்ஸிடேஷன் எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு காலம் ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கணும் ஏபி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்புட். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஸ்டேட் டேபிளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட்டை செப்பரேட்டாக ஒரு காலத்தில் நோட் பண்ணியிருக்கோம். 2 இன்புட்ஸ் EF. ஸோ டோட்டலாக ABEF 4 வேரியபிள் இருக்குது. ஸோ 4 வேரியபிளுக்கான 16 காம்பினேஷன்ஸை நான் எழுதிட்டேன். லாஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0வாக இருக்கும்போது, இது வரைக்கும் செக் பண்ணுங்கள், ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0வாக இருக்கும்பொழுது 2 இன்புட்ஸ் இல்லையா, காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கலாம்னா 0 0வாக இருக்கலாம், 0 1ஆக இருக்கலாம், 1 0வாக இருக்கலாம், 1 1ஆக இருக்கலாம்.
இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 1 இருக்கும்போது ஆல் தி 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 0 ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 0 இருந்ததுன்னா ஆல் தி 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எழுதியிருக்கிறேன். லாஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 1 அப்படின்னா இன்புட் 0 0 0 1 1 0 1 1 இருக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி தான் இந்த காலத்தை நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 4 வேரியபிள், ஸோ 16 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த 16 பாசிபிள் காம்பினேஷன்ஸையும் வரிசையாக எழுதிட்டிங்க அப்படின்னா இந்த காலத்தை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ண ஸ்டேட் டேபிளிலேருந்து அப்படியே நம்ம இங்கே எழுதிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ண ஸ்டேட் டேபிள். இன்புட் 0 0 4 பாசிபிள் இன்புட்ஸ் எழுதியிருக்கிறேன், 4 காலத்தில் எழுதியிருக்கேன். இதே தான் அடுத்த டேபிளில் 4 ரோல் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸை நான் அடுத்தடுத்த ரோலை ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டேட் டேபிள் கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த டேபிளிலேருந்து அப்படியே நான் வேல்யூஸை அங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ எப்படி என்ட்ரி பண்ணணும்னா ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வேல்யூ, ஃபிஃப்த் வேல்யூ, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, அதாவது இந்த கரஸ்பாண்டிங் ரோல் என்ட்ரி பண்ண போகிறேன். 9 10 11 12th ரோ, 13th ரோ, 14th ரோ, 15th ரோ, 16th ரோ வரிசையாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் கிடச்சிரும். நான் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட் காலத்தை முன்னாடி நம்ம டெரைவ் பண்ண ஸ்டேட் டேபிளை பார்த்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃப்ளிப்லாப் இன்புட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஃப்ளிப்லாப்னு சொல்லியாச்சு. ஒரு ஃப்ளிப்லாப் ஏ, இன்னொரு ஃப்ளிப்லாப் பி. இட் இஸ் அ ஜேகே ஃப்ளிப்லாப். ஸோ நீங்கள் ஜேஏ கேஏ ஜேபி கேபி 4 வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் யூஸிங் எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் ஜேகே ஃப்ளிப்லாப். எக்ஸிடேஷன் டேபிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் தெரியும் அப்படின்னா அதிலிருந்து நம்மளுடைய ஃப்ளிப்லாப் இன்புட்டை டிரைவ் பண்ணுறது தான் எக்ஸிடேஷன் டேபிள். 0 0 0x, 0 1 1x, 1 0 x1, 1 1 x0. ஸோ இதுதான் எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் ஜேகே ஃப்ளிப்லாப். இதை தான் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃப்ளிப்லாப்புடைய இன்புட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, ஜேஏகேஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஃப்ளிப்லாப்புடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு காலத்தையும் இங்கே ஃபர்ஸ்ட்டையும் செக் பண்ணுறோம். 0 0, ஸோ ரெண்டுமே 0 அப்படின்னா 0 k value x, 0 0 again 0 x, 0 1, so 0 1 na 1 x, 0 0 0 x. So now x 0 0 a flip flop பார்க்கணும் அப்படின்னா you have to look at the present state of a and next state of a. So 0 0 0 x, 0 0 0 x, 0 0 0 x, 0 1 1 x. The next one 1 1, so x 0, 1 1 x 0, 1 0 x 1, 1 1 x 0, 1 1 x 0, 1 1 x 0, 1 1 x 0, 1 0 x 1. So இதே மாதிரி B flip flopக்கு present state B and next state B check பண்ணணும். So இங்கே 0 0 0x, 0 0 0x, 0 1 1x, 0 1 1x, 1 1 x 0, 1 1 x 0, 1 0 x 1, 1 0 x 1, 0 0 0x, 0 0 0x, 0 1 1x, 0 1 1x, 1 1 x 0, 1 1 x 0, 1 0 x 1, 1 0 x 1. Next one Boolean expression கண்டுபிடிக்கணும். இங்கே A, B, E, F 4 வேரியபிள் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரா 4 வேரியபிள் K-map. ஸோ ஃபஸ்ட்டு JA, K-map ஃபார் JA. Draw the 4 variable K-map. ஃபஸ்ட்டு JA வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். JA வேல்யூ இந்த காலத்தை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1, ஸோ 1 கரஸ்பாண்டிங் மின்டம் என்னன்னு செக் பண்ணுங்கள். தட் இஸ் 2.
இங்கே எழுதிடலாம், நம்ம டெசிமல் வேல்யூ எழுதிடலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. JA is equal to 1 for min term 2. So 2ல நான் 1 place பண்ணுறேன். Then it is 1 for 7. So 7ல again 1 place பண்ணுறோம். Then it is x for 8, 9, 10, 11, 12. Remaining எல்லாமே x தான். So 8ல இருந்து 15. This one is adjacent with this x. So இது ரெண்டுத்தையும் நான் group பண்ணிக்கிறேன். Next, first rowல 1 இருக்கு, last rowல x இருக்கு. This 2 are adjacent. So இது நான் second group consider பண்ணிக்கிறேன். So next corresponding values எழுத போகிறோம். So இதனுடைய values பார்த்தீங்கன்னா second and third rowல 1. That is b value is fixed 1. So b and in this column E and F are fixed. So E, F. Next, in the group வரும்போது it involves first row and last row. First and last row B value is fixed and the value is 0. So B dash, and in the last column E and F is fixed and E value is 1. So E, F value is 0. So F dash. So இதே மாதிரி next KAக்கு K map draw பண்ணலாம். So KA value is x for 0 to 7. 0 லேருந்து 7 வரைக்கும் x. So 0 to 7 வரைக்கும் x place பண்ணிடலாம். 7. And it is 1 for 10 and 1 for 15. Okay. 10 and 15ல மட்டும்தான் 1. So 10ல 8, 9, 10. This is 10. 10ல 1, then 15ல 1. Place பண்ணியாச்சு. So next grouping. This one is adjacent with this x. So இது ரெண்டு நீங்க group பண்ணலாம். Next one. This one and this x are adjacent because first row and last row are adjacent. Next corresponding values எழுதிடலாம். இது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ தான், அதை அப்படியே எழுதிடலாம். B, E, F ரெண்டு ஒன்று தான். அடுத்து இதுவும் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது தான், தட் இஸ் B dash, E, F dash. சேம் அதே இடத்துல தான் இருக்குது, அதனால நான் திருப்பி ஒரு தடவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லலை. இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். B dash, E, F dash. நெக்ஸ்ட் ஒன் JB. JB, it is 1 for min term 2 and 3. So min term 2, 3, and it is x for 4, 5, 6, 7. 4, 5, 6, 7. And it is 1 for 10 and 11. 10 and 11. Actually here 8, 9, 10, 11, 12, 13, 14 and 15. Right. So it is 1 for 10 and 11. 10, 11. And it is x for 12 to 15. So 12 to 15 it is x. So x, x, x and x. So you have to group once. Here in this last two column all the cells are filled with x and 1. So you can combine all the 8 cells. So இது எல்லாத்தையும் combine பண்ணிட்டீங்கன்னா all ones are grouped. எல்லா ஒன்றையும் இந்த ஒரு குரூப்பில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா it involves all the 4 rows. So 4 rowsலையும் காமனாக எந்த டேர்மும் இருக்காது. Then it involves third and fourth column. Third and fourth columnல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது E value and E is equal to 1. So this is E. So JB is equal to E, and here JA equal to BEF plus B dash EF dash. இந்த மாதிரி இங்கே KA is equal to BEF plus B dash EF dash. Next one for KB. So KB value is x for
min term 0 to 3. So 0 lende 3 varaikkum x. 0, 1, 2, 3 x. Then it is 1 for 6 and 7. So 6 and 7 it is 1. Next it is x for 8, 9, 10, 11. So 8, 9, 10, 11 x. Then it is 1 for 14 and 15. So 14 and 15. So our aim is to group ones. Last two column में x and ones ஆல fill ஆயிருக்கு. So என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த last two column ஒரு குரூப்பாக கம்பைன் பண்ணலாம். இப்படி கம்பைன் பண்ணும்போது எல்லா ஒன்றும் நமக்கு குரூப்புக்குள்ளே வந்துடும். Here the value is E. So KB is equal to E. So இங்கே லாஸ்ட்டு நம்மளோட எய்ம் வந்து இந்த 4 ஒன்றை குரூப் பண்ணுறது தான். இந்த 4 ஒன்றை மட்டும் குரூப் பண்ணிங்கன்னா you get quad. But it is adjacent with this x. So நம்ம larger group வேணும் அப்படின்னா you can combine with x. xோட நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். அதனால இந்த ரெண்டு காலத்தையும் சேர்த்து நான் ஒரே குரூப்பாக எடுத்திருக்கேன். Now you get octet. So the octetோட வேல்யூ பார்த்தீங்கன்னா E. So KB is equal to E. Flip-flop உடைய இன்புட்டுக்கான பூலியன் எக்ஸ்பிரஷன் Kmap மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணணும். So Kmap மூலமாக நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன் J is equal to BEF plus B dash EF dash. So E common variable by distribution property படி E dot BF plus B dash F dash எழுதலாம். Here BF plus B dash F dash அப்படிங்கிறது XNOR operation. So E dot B exclusive NOR F. So இதுதான் JA. இதே எக்ஸ்பிரஷன் தான் Kக்கு வந்தது. So KAயும் same expression. Next is JBE, KBE. Logic diagram draw பண்ணிடலாம். Two flip-flops. We need two flip-flop. So first two flip-flops draw பண்ணுறோம் and it is a synchronous sequential circuit. So first step is draw the clock and you have to give a common clock. So common clock கொடுத்தாச்சு. First flip-flop is A, second flip-flop is B. It is a JK flip-flop. So JA, KA. Second one is JB, KB. And the outputs are A dash, and for second B dash. JA is E dot, that is AND operation, B exclusive NOR F. E and F are external inputs. B is a present state of second flip-flop. So B is taken from here. It is exclusive NOR with F. F is the external input. And it is ANDed with E. E is also a external input. AND operation. It is given to JA. So JA, same thing is given to KA. Right? So here you get E dot B exclusive NOR F. And here for JB and KB, you have to give E. E is here. It is given to JB and KB. So this is the logic diagram.